நம்ம இன்னைக்கு வஞ்சர மீன் தொக்கு பண்ண போறோம். இப்ப மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த தோல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம தோல் எடுக்கிறோம். இந்த மீன்ல வந்து தொக்கு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன மீனா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய மீனா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வேற மீன் முள்ளு கம்மியா இருக்கிற மீன்ல எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி தொக்கு பண்ணோம்னா நல்லா இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடும். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். இப்ப கடாய் காஞ்ச உடனே கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கலாம். அந்த கேப்ல இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நம்ம தனியாத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள் போட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நம்ம மீனை போட்டுடலாம். வதங்கிடுச்சு, நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வஞ்சர மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு, நம்ம இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். நல்லா டேஸ்டாக இருக்குது, நல்லா ஊறி இருக்கு. நீங்களும் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது என் மருமக சேனலு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.